Hi, good evening all. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு சூப்பர் பைக் வந்து இருக்கு 2025 ஓட the new model this vehicle is. இந்த பைக் வந்து ஒரு naked version from Kawasaki and நிறைய பேருக்கு வந்து தெரியும். This is of Z900. இந்த வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு லீகசி உடைய ஒரு naked சூப்பர் பைக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். So make sure to follow us on our Instagram and அப்படியே நம்மளோட YouTube வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி போடுற எல்லா எக்ஸ்க்ளூசிவான ஒரு பைக்ஸ் அண்ட் கார் கண்டென்ட்ஸ் அவங்களோட மொபைல் ஃபோன் தேடி வரும்னு சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் மெயினா இந்த வெஹிக்கிளே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த Z900 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த Z-ஓடைய ஃபார்மேட்ல தான் இந்த வண்டியோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கு மெயினான அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஒரு ஹெட்லாம்ப். ஸோ இதுலயே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு Z கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்கும். அந்த Z-ஏ வந்து லைட்டா மடிச்சு வச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் வந்து சொல்லலாம். DRL-ஓடைய பேட்டர்ன் உங்களுக்கு இங்க வந்து கிடைக்க போகுது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபெண்டர் வந்து கிடைக்க போகுது. அண்ட் டியூவல் டிஸ்க் வித் த டியூவல் சேனல் ஆஃப் ABS வந்து கிடைக்க போகுது. வித் த 300 mm ஆஃப் டிஸ்க். அந்த பிராண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிசின் அவங்களுடைய அந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு 17 inches ஆஃப் அலாய்ஸ் வந்து கிடைக்க போகுது. அதுல அந்த கிரீன் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வண்டி வந்து ஒரு கவாசக்கியோடைய வெஹிக்கிள் அப்படின்றது வந்து கிளீனா உங்களுக்கு காட்டி கொடுக்க போகுது. ஏன்னா இந்த வண்டியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா மேட் பிளாக் பிளஸ் பியானோ பிளாக் பிளஸ் இந்த கிரீன் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க ஒரு கலர். இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு கலர் வந்து இருக்கு. அது வந்து லைம் கிரீன் பிளஸ் பிளாக்ல வந்து வரும். இது வந்து த ப்ராப்பர் வெனம் கிரீன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அடாப்டிவ்கான ஒரு ஷாக் அப்சர்வர் வந்து கிடைக்க போது வித் 40 mm ஆஃப் அட்ஜஸ்டபிள் உடைய திங்ன்ற மாதிரி வந்து சொல்லலாம். இந்த பைக்ல வந்து பிடிச்ச அந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த சைட் பேட்டர்ன் தான். இந்த சைட் பேட்டர்ன்ல உங்களுக்கு மேசிவா தெரிய போறது வந்து இந்த டேங்கோடைய சைஸ். ஓகே, திஸ் இஸ் ஆஃப் 21 liters ஆஃப் டேங்க் அண்ட் மைலேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய கிளைம் படி வந்து இட் இஸ் ஆஃப் 18 ARA உடைய கிளைம். ஆனா பட் யூசரா நீங்க இருக்கும் போது you are going to get around 14 to 15, like depends on your usage என்ற மாதிரி சொல்லலாம். And Z900 அப்படின்றதுக்கான அந்த ஒரு லோகோ வந்து இங்க கிளீனா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து பயங்கரமா இருக்கு. இதுல நான் சொன்ன அந்த ஒரு லைம் கிரீன் ஒன்று வரும். அதுல வந்துட்டு உங்களுக்கு இங்க இந்த Z900 அப்படின்றது வந்துட்டு நார்மலா Z மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 900 அப்படின்றது இங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா பட் இதோட டிசைன் லாங்குவேஜ் வந்து வேற மாதிரி லிட்டில் பிட் ஒரு பேட்டர்ன் வந்து டிஃபரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு மேட் ஃபினிஷ்ல கொடுத்த ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் கவாசக்கிக்கான அந்த ஒரு லோகோ இதுலயே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆஃப் இன் கிளாஸ் பிளாக்ன்ற மாதிரி சொல்ல முடியும். அண்ட் ஹியர் இஸ் த மெயின் திங். உங்களுக்கு இந்த இடத்துல தான் அந்த இன்ஜினோட அந்த ஒரு பார்ட் இருக்கு. ஸோ திஸ் vehicle going to produce around 123 horsepower and 96 Newton meters of torque, and that has the engine of capacity 948 கான ஒரு cc. 900 வந்து நேம் இருக்கும். ஆனா this has 948 கான ஒரு cc. This is of one of the most powerful segment இந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் பாடி சேசஸ் ஃப்ரேம்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஏரோடைனாமிக் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டியோடைய பாடி ஸ்ட்ரீமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் வில் பி இன் a narrow. லைக் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு பெருசா போயிட்டு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஒரு narrow ஃபினிஷ்ல இருக்கும். அது வந்து எப்படின்னா நீங்க கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஏரோடைனாமிக் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தரா வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த பைக்கோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் அரௌண்ட் 250 உடைய kg. ஓகே, ஸோ 250 kg இருக்கும் போது நேக்கட் பைக்குக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி த வெரி பிக் நம்பர். ஆனா அதை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஃப்ரேம் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அது நீங்க வந்து பண்ணும்போது நீங்க டிராஃபிக்லயோ அதுலயோ வந்து போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தரான அந்த ஒரு ரைட் ஃபீல் தான் வந்து கொடுக்கும்னு சொல்ல முடியும். குவிக் ஷிஃப்டர் வந்து கிடைக்க போகுது. ஸோ தட் நீங்க வந்து எவ்ரி டைம் நீங்க கிளச் யூஸ் பண்ணி மாத்தி தான் போகணுன்ற அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் கோயிங் இன் ஹையர் ஸ்பீட்னா நீங்க டக்குன்னு கியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக டவுனும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் குவிக் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினா திஸ் வெஹிக்கிள் இஸ் ஆஃப் ரைட் பை ஒயர். ஸோ ரைட் பை ஒயர்னால உங்களுக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும்னு சொல்ல முடியும். லைக் டிரெக்டா அதோட ஒயர்ஸ் வந்து எதுவுமே இன்ஜினோட கனெக்ட் ஆயிருக்காது, எலக்ட்ரானிக்ஸ் வழியா தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும் போது உங்களால ஒரு 0.1 seconds or 1 second அரௌண்ட் வரைக்கும் இந்த வண்டியோட பிக்கப் வந்து இன்னும் ஃபாஸ்டரா எடுத்துட்டு போக முடியும். ஸோ அதுக்காக திஸ் டெக்னாலஜி ஹஸ் பின் யூஸ்ட் இன் Kawasaki. இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 840 mm ஆஃப் சீட் ஹைட் வந்து கிடைக்க போது. இந்த ஹைட்டையும் வந்து நீங்க அட்ஜஸ்டபிள் வந்து பண்ணிக்கலாம். காஸ் யூ காட் த மோனோ ஷாக் அப்சர்வர். அந்த மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து அட்ஜஸ்டபிளா இருக்கிறதுனால உங்களால அந்த ரைடு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பின்னாடியும் வந்து 17 inches ஒரு அலாய்ஸ் வந்து கிடைக்க போது வித் 180 ஒரு சைஸ் டயர் ப்ரொஃபைல். நீங்க வந்து 190 வரைக்கும் கூட வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ கோயிங் டு த 190னா இந்த வண்டியோட வெயிட் பேலன்ஸ் வந்து லிட்டில் பிட் வந்து மிஸ் ஆகும். ஸோ அதனால வந்து 180 இருக்கிறதே ஒரு ப்ரிஃபரபிள் ஒன்ன்ற மாதிரி சொல்ல முடியும். இந்த எக்ஸாஸ்டோட நோட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அந்த ஒரு நோட்னு வந்து சொல்லலாம். லைக் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோட நோட் வந்து எப்படி இருக்குமோ அது ஏற்ற மாதிரியே அது லைக் எப்படின்னா ஒரு மெலோடி மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பின்னாடி இருக்க டெயில் லேம்ப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்க அந்த டிசைனை இசட் மாதிரின்ற அந்த ஒரு டிசைன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. தட் லுக்கிங் வாவ். அண்ட் உங்களுக்கான TFT டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரோட TFT டிஸ்பிளே வந்து கிடைக்க போகுது வித் திஸ் 4.3 inches. இந்த வண்டி கொடுக்க போற கியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 கியர்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ நியூட்ரல் இருக்கு, நீங்க கியர் வந்து மாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் மொத்தம் 4 டைனாமிக்கான ஒரு மோட்ஸ் வந்து இருக்கு. ஸ்போர்ட்,
ட்ரெயின், இண்டிவிஜுவல் அண்ட் ரேஸ் அண்ட் ஃபியூலுக்கான அந்த காட்ஸ் லீட்டர் வந்து இங்க வந்து கிடைக்க போகுது. அண்ட் திஸ் கோயிங் டு பி த டாக்கோமீட்டர் இயர் 0 to 100 இன் ஃபர்ஸ்ட் கியர் இட் செல்ஃப். அண்ட் உங்களுக்கு மொத்தம் 3 ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுக்க போகுது. நீங்க ரெகுலரா பாக்குற எல்லா பைக்ஸ்லயும் இருக்க மாதிரியே இந்த ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட அந்த பார்ட் தான். பட் இங்க இந்த பட்டன் வந்து எதுக்கு இருக்குன்னா, நீங்க டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இந்த செலக்டபிள் அந்த ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கோயிங் டு பி த திங் ஹியர். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு கிளட்ச் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிரேக்ஸும் வந்து நீங்க எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.